அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல, தமிழம்மா பேசுகிறேன். அனைவரும் சுகம்தானே? தமிழோடு விளையாடவே யாம் இங்கு வந்தோம். இன்றைய பதிவு இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு, அவர்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சில வினாவிடைகளையும் பாடங்களையும் நடத்தி வருகிறேன். அந்த வரிசையில் இன்று கம்பராமாயணத்திலிருந்து குகப்படலம் இடம்பெற இருக்கிறது. கம்பராமாயணம் என்றவுடன் கம்பராமாயணத்தை எழுதியது யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நூலை படித்தாலும் ஆசிரியர் பெயரை அறிந்து கொள்வது அவசியம். கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். இவர் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரணந்தூர் என்ற ஊரில் பிறந்தவர். அவருடைய புகழை சிறப்பிக்கும் வண்ணமாக அந்த தேரணந்தூரிலே கம்பர் கோட்டம் என்று எழுப்பி ஆண்டுதோறும் கம்பன் விழா நடத்தி வருவார்கள். நம்ம எங்கெங்கயோ சுற்றுலா தலத்துக்கெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போறோம். ஒரு தமிழ் அறிஞர், கல்வியில் பெரியர் என்று கம்பரை சொல்வார்கள். திருத்தமனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிற அந்த கம்பநாடன் பிறந்த ஊர் மயிலாடுதுறைக்கு அருகில் தேரணந்தூர் என்ற ஊரிலே பெரிய அளவிலே அவருக்கு அங்கே நினைவிடம் இருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கிற பொழுது இந்த தமிழுக்காக, கல்விக்காக விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அங்கு எழுந்தருள் இருக்கிறார். அவருக்கு நினைவு சின்னம் இருக்காங்க. அங்க நீங்க எல்லாரும் போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு இந்த தமிழம்மா விரும்புறேன். அந்த கம்பராமாயணத்திலே குகப்படலம் உங்களுக்கு இன்று பாடமாக வெளிவரப் போகிறது. ராமன் என்ன பண்றா? காட்டுக்கு 14 ஆண்டு காட்டிற்கு வனவாசம் செல்ல வேண்டும். முன்கதை சுருக்கத்தை சுருக்கமாக சொல்கிறேன். ராமன், இலக்குவன், சீதை மூவரும் என்ன பண்றாங்க? அந்த காட்டுக்கு செல்வதற்காக சிருங்கிபேரம் என்ற ஒரு கங்கை கரையிலே சென்றடைகிறார்கள். அந்த கங்கை கரையை கடந்து செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கடல்ல கடந்து செல்வதற்கு படகு வேண்டும். என்ன செய்வது என்று அறியாமல் ராமன் ஒரு தவச்சாலையிலே, எங்கே முனிவர்களுடைய தவச்சாலையிலே தங்கியிருக்கிறாரு. அப்போ அந்த படகை ஓட்டிட்டு போகணும்னா படகோட்டி வேணும். அந்த படகை ஓட்டுவதற்கு யார் என்று யோசித்து பார்க்கிற பொழுது உடனே குகன் அங்கே வருகை தருகிறான். குகன் ராமன் தான் வந்திருக்காருன்னா நெடுநாட்களாக ராமனை சந்தித்து ராமநாமத்தையே உச்சரித்து அவனையே நினைத்து கொண்டிருக்கிறான். நேரில் இன்னைக்கு பார்க்க போறோமா, நமக்கு ஒரு இறை தரிசனமே கிடைக்க போகிறதா இன்று என்று குகனுக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே இந்த ராமனை சந்திக்க போறோம். நம்ம ராமனை சந்திக்க போகும்போது வெறுங்கையோடு போகல் ஆகாது. நமக்குலாம் ஒரு வழக்கம் இருக்கு. நமக்கு வயதில் மூத்தவரையோ ஆசிரியரையோ யாருக்காவது பெரியவர்களையோ நான் பார்க்க செல்கிற பொழுது வெறுங்கையோடு போகல் ஆகாது. ஏதாவது வாங்கிட்டு போகணும். நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள்லாம் யாராவது இருந்தா கையில ஒரு பை கொண்டு வருவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும் போது நாங்களாம் என்ன செய்வோம், எங்க வீட்டுக்கு மாமா வருவாங்க, தாத்தா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. வந்த உடனே நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, தாத்தாவோட கையையும் மாமா கையையும் பார்ப்போம். மாமா தீனிலாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரா? வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ விருந்தினர்களையோ வயதில் மூத்தவரையோ ஆசிரியரையோ அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கள பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது தீனிலாம் வாங்கிட்டு போகணும். குகன் இருக்கிறது கங்கை கரையிலே, கடலோரத்திலே அங்க இருக்கிற. அங்க என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று குகனுக்கு அந்த கங்கை கரையிலே கிடைத்தது. என்னன்னா, தேனும் மீனும் கிடைத்தது. ராமனுக்கு குகன் கையுறை பொருள்களாக என்ன கொண்டு போனான்னு ஒரு வினா இடம்பெறும். என்ன கொண்டு போனா? தேனும் மீனும் கொண்டு சென்றான் குகன். உடனே தேனும் மீனையும் எடுத்துக்கிட்டு ராமபிரானை பார்ப்பதற்காக அந்த தவச்சாலைக்கு குகன் போறான். குகன் போனோடனே ராமனை உடனே போய் சந்திக்க முடியாது. உடனே போய் இலக்குவனிடம் இது மாதிரி நான் என் பெயர் குகன் என்னும் நாமத்தான், நான் நெடுநாளா ராமனை சந்தித்து ராமநாமத்தையே வணங்கி கொண்டிருப்பவன், ராமனை நான் சந்திக்கணும், எனக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறான். உடனே இலக்குவன் ராமனிடத்திலே சென்று, உங்களுடைய பக்தனாம், அவன் அவன் அந்த படகுகளுக்கெல்லாம் நிறைய படகுகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறான். 1000 அம்பிக்கு தலைவன். அம்பின்னா படகு. 1000 படகுகளை வைத்து ஓட்டக்கூடிய அந்த குகன் 1000 படகுகளுக்கு தலைவனாக இருக்கிறான். அந்த தலைவன் தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறான். உடனே புன்னூர்வலோடு ராமன் சொல்கிறார், அவனை உடனே உள்ள வர சொல்லு. போன
குகன் அவரை வணங்கி, நான் உங்களை நெடுநாட்களாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு நீங்க இந்த கோலத்துல உங்களை நீங்க காட்டுக்கு செல்கிற இந்த மரவுரி தரித்த அந்த கோலத்திலே பார்ப்பதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று வருந்தி ராமனை வணங்குகிறான். உடனே ராமன் அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத, நீ என்ன பண்ண, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு. இந்த கங்கை கரையை நான் கடப்பதற்கு எனக்கு படகு வேண்டும். அதுக்கு நீ இன்னைக்கு ராத்திரி போய் நீ உன் இடத்துல தங்கிட்டு நாளைக்கு காலம்பரம் வரும்போது படகுடன் வா, நான் கங்கை கரையை கடக்க வேண்டும் என்று ராமன் சொல்ல, குகன் மீண்டும், ஐயா ஒரே ஒரு வேண்டுதல் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு நீ இரவுல உங்களை தனியா இங்க விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எனக்கு ஒரே ஒரு அனுமதி கொடுங்க. இந்த இரவு உங்களோட நான் தங்கிவிட்டு நான் காலங்காத்தால போய் படகை எடுத்துக்கொண்டு உங்களை அழைத்து செல்கிறேன். இல்லை என்றால் நீங்கள் காட்டிற்கெல்லாம் செல்ல வேண்டாம், வனவாசம் செல்ல வேண்டாம், என்னுடைய கங்கை கரையிலேயே இருங்க. உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து பணிவிடை செய்து நான் உங்களை காத்தருள்வேன் என்று குகன் சொல்ல, ராமன் புன்னுருவலோடு இன்று என்னோடு தங்கிக்கொள், இரவு முழுவதும் காலையில போய் நீ படகு எடுத்துட்டு வா, நாங்க போனோம் என்று கட்டளையிட குகன் அங்கேயே தங்கிக்கிறார். காலம்பரம் போய் படகை எடுத்து அழைச்சிட்டு போகணும். இதுல குகன் வரும் பொழுது குகனுடைய தோற்ற பொழிவை கம்பர் அழகுபடுத்துகிறார். குகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அங்க ஒரு கங்கை கரையில ஒரு கடற்கரை ஓரத்திலே ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அவன் எப்படி வலிமையுடையவனாக இருக்க வேண்டும் என்று கம்பர் அறிமுகப்படுத்துகிறார். நம்ம ஒரு திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோ வர்றாரு, ஒரு கதாநாயகன் வர்றாரு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்கள அழகா அறிமுகப்படுத்துவாங்க. ஏ ஜல்லிக்கட்டு, ஏ ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு கால போல துள்ளி வராண்டா. அந்த கதாநாயகனை அறிமுகம் செய்வதற்கு பாடல். இந்த பாடலாம் கவிஞர்கள் எங்க எழுதினாங்கன்னா நம்ம கம்பர்ட்டேன் தான் காப்பி அடிச்சிருக்கிறாங்க. கம்பர் அவனை அறிமுகப்படுத்துறாரு. யார் தெரியுமா இவன்? 1000 அம்பிக்கு தலைவன், 1000 படகுகளை வைத்திருக்கக்கூடியவன், அந்த படகுகளை நிர்வகிக்க கூடியவன். அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டான் தெரியுமா? குகன் வரும் பொழுது அப்படியே 1000 அம்பிக்கு படகு தலைவனாக இருக்கவன். அவன் துடியன். துடியன் என்றால் என்ன அப்படின்னா, பறைகள்லாம் இசைக்க, பறைகள்லாம் முழங்க, அந்த மாதிரி வருவான். அவன் வரும்பொழுது அவன் எப்படி இருப்பான்? கால்ல தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன். காலில் போட்டிருக்க செருப்பு மாதிரி பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். அவன் அந்த மாதிரி வருவான். அவன் கல் திரள் தோழினன். அவன் தோலை பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்கும் அப்படி சொல்றாரு. பிறகு என்ன சொல்றாரு? அவன் வரும் பொழுது எப்படி இருக்குமா, அவனுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அல் செறிந்த நிறத்தினான். குகனர் சொல்றாரு பாருங்க கம்பர். அல் என்றால் இரவு என்று பொருள். இரவு பொழுது வந்தால் ஒரே இருட்டா இருக்கும், அது நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். குகன் வருகிற அந்த சூழல் அப்படியே நமக்கு அச்சமாக இருக்கும். கண்ணங்கரேன் கருப்பா இருக்கான் அப்படிங்கிறதா அல் செறிந்த நிறத்தினான். குகன் அப்படி இருப்பானா? கருப்பா இருப்பான், ரொம்ப கருப்பா இருப்பான் அப்படி சொல்றாரு. அவன் என்ன பண்ணா, தோல் செருப்பை காலில் அணிந்திருப்பான். அவன் வரும்போது என்ன செய்வாங்களா எல்லாருக்கும், எப்படி அச்சம் ஏற்படும் என்றால், இடி முழங்கினார் போல வானத்திலிருந்து இடி மின்னல் மேகம் எல்லாம் கலந்து அப்படியே வந்த அந்த பயம், ஒரு அச்சம் எப்படி நமக்கு ஏற்படுமோ அதை போல இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த குகன் ரொம்ப பணிவாக ராமனுக்கு பணிவிடைகள் செய்து காக்கிறேன் என்று அவனோடு சேர்ந்து என்ன பண்றாரு, படகுல ஆற்றை கடந்து உதவுவதற்கு எடுத்து வரான். இப்படிதான் அந்த குகனுடைய தோற்ற பொழிவு கம்பரால் வர்ணிக்கப்படுகிறது. பிறகு இவனை அன்பு செலுத்துகிறதை பார்த்தவுடன் தேனும் மீனையும் கொண்டு போய் குடிச்சிட்டான். உடனே என்ன பண்றாரு ராமபிரான், அவன் கொண்டு வந்த தேனையும் மீனையும் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா என்று அச்சம். ஆனால் அவர் அதை உண்ண மாட்டார். ஆனா என்ன செய்கிறாரு, அவரு புன்னுருவலோடு அதை பார்த்து சரி சரி என்று நகைக்கிறார். இந்த இடத்துல கம்பர் என்ன சொல்றாரு, அதை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் புன்னுருவலோடு அவனை பார்த்து குகனை பார்த்து நகைத்ததால் அந்த தேனும் மீனும் தான் பெற்று உண்டதற்கு சமம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட அன்பு செலுத்திய குகனை என்ன செய்கிறாரு ராமன், நீ என் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறாய், அதனால் குகனே நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தோம், இப்போ உன்னோடு சேர்த்து ஓர் 5 உளரானோம், உன் அன்பை நான் மெச்சுகிறேன் என்று குகனை பாராட்டி கங்கை கரையை கடந்து ராமன் காட்டிற்கு
விடை பெற்று செல்கிறார் என்பதில் குகப்படலத்திலே குகனுடைய தோற்றப்பொழிவுதான் பேசப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள், விரும்புங்கள், மறக்காமல் அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள். மீண்டும் சங்க தமிழில் உங்களோடு சதிராட வருகிறேன் நெஞ்சங்களே. நன்றி.